பெரும் பிறவி எனக்கு கிடைத்து விட்டது. இந்த பிறவியில் விட்டால் என்று உன்னை வந்து காணப்போகின்றேன், என்று உன்னை நினையப் போகின்றேன், என்று உன்னை அடையப் போகின்றேன். அந்த ஒரு ஏக்கமானது எனது மனதுக்குள் இருக்கிறது. அப்படிங்கும் போது, உங்கள் மனதிற்குள் அது தோன்றுகிறது. அப்படிங்கும் போது கண்டிப்பா எந்த வாய்ப்பையும் நாம் தவறவிட மாட்டோம். சிவனடியாராக ஆவது அவ்வளவு எளிதல்ல. சிவத்திருநீரை தரிப்பது அவ்வளவு எளிதல்ல. சிவருத்ராட்சத்தை அணிவதும் அவ்வளவு எளிதல்ல. எம்பெருமான் ஆணையிட்டால் மட்டுமே இது அனைத்தும் நடக்கும் என்பதையும் நாம் அறிவோம். அப்படி இருக்கையில நெற்றி நிறைய நீர் பூசி இருக்கிறோம், கழுத்து நிறைய ருத்ராட்சம் அணிந்திருக்கின்றோம். அப்படிங்கும் போது இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டார் என்று உணர்ந்து நாம் இதையெல்லாம் செய்யும் போது சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார், அவர் என்னுள்ளும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்ததன் வெளிப்பாடாகத்தான் அதை நாம் கருத முடியும் அல்லவா? அன்பின் உருவமான இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறார். அப்படிங்கும் போது அனைத்து உயிர்களிலும் சிவத்தை காண்பதே சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை. சிவனடியார்கள்